ஜபம். அன்புள்ள பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரப்பட்ட நாமத்தினாலே உம்மை பணிந்து கொள்கிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயிர் தெழுந்த இந்த நாளிலே நாங்கள் சபையாக கூட வேண்டுமானால் சபையாக கூட முடியவில்லை. ஆவியானவர் பிரவேசிப்பீராக. ஒரு நாட்களே சபையாய் கூடி வருவதற்கு ஏதுவான காரியங்களை செய்வீராக கர்த்தாவே. இப்போது ரட்சகா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்தி ஆசீர்வாதமாய் காணப்பட்டதாக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே வளரவும், தெய்வீக கிருபையிலே நிலைத்திருக்கவும், கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் ஊன்ற கட்டப்படவும், உங்களுடைய தெய்வீக வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக வசனத்தை பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே நடத்துவீராக, பயன்படுத்துவீராக, வார்த்தையை தருவீராக. கர்த்தாவே, இதை ப்ராட்காஸ்ட் பண்ணும்போதும் தடையில்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிய கிருபை செய்கிறார். நம்முடைய அன்புள்ள கரங்களுக்குள்ளே தாழ்த்தி விட்டு கொடுக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரப்பட்ட நாமத்தினாலே தாழ்மையோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த விண்ணப்பத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே சபையாக நாம் கூட முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானம் பண்ண, கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான சிராக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுடைய வேதாகமத்திலே தயவுசெய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தாமே நமக்கு இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக மாம்சத்திலே வெளிப்பட்ட சமயத்தில் அநேக வார்த்தைகள், வசனங்கள் அவர் மூலமாய் வெளிப்பட்டது. அதிலே நாம் வாசித்த இந்த வார்த்தைகளும் ஒரு வசனமாக இருக்கிறது. இங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த வேதபாரகர் பரிசேயர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வேதபாரகரையும் பரிசேயரையும் பற்றி விவரமாய் கொடுக்கிறார். வேதபாரகர் என்றால் வேதத்தை போதிக்கிறவர், வேத வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் வேத பாரகர். பரிசேயர் என்று சொல்லும்போது, அந்த நாட்களிலே யூதர்களிலே 2 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். 2 விதமான ஜனங்கள் இருந்தார்கள். யூதர்களிலே 2 விதமான ஜனங்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று சதுசேயர் என்று சொல்லப்படுகிறார். இவர்கள் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இப்படி சொன்னபோது பரிசேயரும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர் தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். யூதர்களுக்குள்ளே இப்படி 2 பிரிவு இருந்தது. இந்த 2 பிரிவு மக்கள் பரிசேயர் சதுசேயர் என்று சொல்லப்படுகிறவர்களாக இருந்தார்கள். பரிசேயர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்வார்கள், தேவதூதர்கள் உண்டு என்று சொல்வார்கள், பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் சதுசேயரோ இதெல்லாம் இல்லை என்று சொல்லி விதமாய் சாதிக்கிறவர்களாக காணப்பட்டார். ஆகவே இந்த பரிசேயரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சதுசேயர் வேறு விதமான ஒரு போதனை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார். அவர்கள் தேவனுக்கு விரோதமான போதனையை உடையவர்களாக காணப்பட்டார். பரிசேயரோ தேவனுக்கு
பிரியமான ஒரு போதனை அவர்களுக்கு இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வசித்த காலத்திலே பரிசேயர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். 23-25. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாரபாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. நீங்கள் ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறீர்கள், அந்த பாத்திரமானது வெளியே சுத்தமாக இருக்கிறது, ஆனால் உள்ளேயோ அசுத்தத்தினாலும் கொள்ளையினாலும் நிறைந்திருக்கிறது. ஆகவே வேதபாரகர் இங்கே விதமான பரிசேயரானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் காணப்பட்டார். ஆகவே பரிசேயர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் வெளிப்புறம் சுத்தமான நிலைமையிலேயும் உள்ளான வாழ்க்கையிலே உள்ளான நிலைமையிலே அவர்கள் வேதபாரகர் பரிசேயர் இவர்கள் எல்லாரும் உள்ளான நிலைமையிலே அவர்கள் அசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட்டார். ஆகவே வேதபாரகர் பரிசேயரை பற்றி ஆண்டவர் இங்கே விதமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். உள்ளத்திலோ அவர்கள் பரிசுத்தமற்றவர்களாக, உள்ளத்திலோ அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் தேவனுக்கு பிரியமற்றதாக காணப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் அவர்களை பற்றி சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் பரிசேயர் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டார். கர்த்தருடைய ஆலோசனை ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க அவர்கள் வேறு விதமாக நடக்கிறவர்களாக, தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளுகிறவர்களாக காணப்பட்டார். தேவனுடைய ஆலோசனையின்படி அவர்கள் நடக்க தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் செம்மைப்படுத்தவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவரால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார். தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவிதமாகத்தான் இருந்தார்கள். அந்த சந்ததியிலே வந்தவர்கள் தான் அவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்ததியிலே அவர்கள் வந்த பரம்பரை தான் இந்த வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் இவர்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலுடைய அந்த எபிரேயருடைய சந்ததியாகத்தான் அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகவே அவர்களுடைய சந்ததி ஆரம்பத்தில் எப்படி அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாக காணப்பட்டார்களோ அதே நிலைமையிலே தான் அவர்கள் காணப்பட்டார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்ல. ஆகவே இப்படி கீழ்ப்படியாத ஜனங்களாக அந்த நாட்களிலே வேதபாரகரும் இருந்தார்கள், பரிசேயரும் இருந்தார்கள். அந்த நாட்களிலே வசித்த யூதர்களும் அவ்விதமாக காணப்பட்டார்கள். தேவனுக்கு அவர்கள் கோபம் ஊட்டுகிறவர்களாக இருந்தார்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். 9வது வசனத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தேவனுடைய தண்டனைக்குரியவர்களாக காணப்பட்டார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவர்களுடைய இருதயமானது தேவனுக்கு உகந்ததாக காணப்படவில்லை. ஆகவே அவர்களுடைய இருதயம் செம்மையானதாக காணப்படவில்லை. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவர்களுடைய இருதயத்திலே காணப்படவில்லை. ஆகவே இப்படி வேதாகமத்திலே
ஒவ்வொரு வசனங்களிலேயும் அவதமாக இருக்கிறது. அவருடைய இருதயமானது செம்மையானதாகல்ல, தேவனுடைய வழியை விட்டு வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார். ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை சந்திக்கிறவராக காணப்பட்டார். அது நிமித்தமாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்தது நிமித்தமாக அவர்கள் ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்கும்போது வேதனைப்படக்கூடிய அளவிலே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களைப் போல நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு உகந்த வாழ்க்கை இருக்கிறதா? இப்படி வேதாகமத்திலே இந்த வேதபாரகரை பற்றியும் பரிசேயரை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே இவர்களுக்குள்ளே வசித்த ஒரு வேதபாரகனை பற்றி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே, கீழ்ப்படியாதவர்கள் மத்தியிலே வசித்த ஒரு வேதபாரகனை பற்றி வேதாகமம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே நாம் 6வது வசனத்திலே வாசிக்கும்போது அங்கே ஒரு வேதபாரகனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே வசித்த ஒரு வேதபாரகனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அந்த வேதபாரகன் பேர் எஸ்ரா என்று சொல்லி விதமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த எஸ்ரா என்று சொல்லப்படுகிற வேதபாரகன் மோசே அருளின நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறின வேதபாரகனாக இருந்தான். மோசே அருளின வேதபாரகத்திலே அவன் தேறின வேதபாரகனாக நியாயப்பிரமாணத்திலே அவன் காணப்பட்டான் என்று சொன்னார். நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் வாசிக்கக்கூடியவனாக இருந்தான், கிரமமாக வாசிக்கக்கூடியவனாக இருந்தான். அவன் அதை கிரமமாக படிக்கிறவனாக காணப்பட்டான். 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு என்று எழுதப்படும். படித்து தேறின வேதபாரகன். அவன் படித்தது மாத்திரமல்ல, அதிலே அவன் தேறினவராக காணப்பட்டான். படித்தான், அதிலே தேறினான். அந்த நியாயப்பிரமாண புஸ்தகமானது எதை காண்பிக்கிறது? தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற வேத வசனத்தை நமக்கு காண்பிக்கிறது. வேத வசனத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே அந்த வேத வசனத்தை நாம் எப்படி படிக்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்திலே வேதத்தை படிக்காத, வேதத்தை வாசிக்காத, வேதத்தை தியானம் பண்ணாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். வேதம் அவர்களுடைய வீட்டில் இருக்கிறது, வேதம் கையில் இருக்கிறது. ஆனால் ஏதோ வசனத்தை கேட்பார்களே ஒழிய, அதுவும் கடமறைக்காக கேட்பார். அதை மனதிலே உள்ளத்தின் ஆழத்திலே வைக்க வேண்டும் என்று கேட்கறதில்லை. வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, படிக்கிறதே இல்லை. இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கோம். இந்த வேதபாரகராகிய எஸ்ரா தேவன் மோசேக்கு அருளின அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே அவன் படித்து தேறின வேதபாரகன். ஆகவே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பலமுறை படிக்கிறார். வேதாகமத்தை நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை பலமுறை நாம் படிக்க வேண்டும். ஏதோ ஒரு முறை இல்லை, பலமுறை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு பெரிய கடல் போன்றது. தேவனுடைய வார்த்தை அடங்கிய வேத வசனமானது, பைபிளானது, வேதாகமமானது ஒரு பெரிய கடல் போல இருக்கிறது. அதிலே நாம் ஏதோ சில காரியங்களை கண்டுபிடிக்கிறோம். ஆகவே இந்த வேத வசனத்தை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், நாம் தியானம் பண்ண வேண்டும். இந்த வேதபாரகனாகிய எஸ்ராவை பற்றி இன்னும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 10வது வசனத்திலே
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். நம்முடைய இருதயம் பக்குவமாக இருக்கிறதா தேவனுக்கு முன்பாக? ஒருவேளை உலக காரியங்களை ஆராய்வதிலே, உலக காரியங்களிலே நாம் பக்குவமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, நம்முடைய இருதயத்திலே அவிதமான பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. நாம் உலகத்தில் எப்படி பிழைப்பது, பணம் சம்பாதிப்பது, நம்முடைய தேவைகளுக்காக நாம் என்ன செய்வது, இப்படி நம்முடைய இருதயத்திலே பலவிதமான யோசனைகள் பண்ணி அதை தியானிப்பதிலே, அதை அதிகமாக ஆழமாக நாம் யோசித்து ஒருவேளை பெரிய அளவிலே நாம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நல்லதுதான், அதுவும் நமக்கு தேவைதான். ஆனால் அதைவிட மேன்மையானது வேத வசனத்தை ஆராய்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவது. இந்த வேதபாரகனாகிய எஸ்ரா, அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை ஆராயவும், வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தான். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே பெரோயா பட்டணத்தார் தேவனுடைய வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் தியானிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார். ஆகவே பெரோயா பட்டணத்தார் தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதிலே அவர்கள் மிகுந்த கவனமுள்ளவர்களாக காணப்பட்டார். பல பட்டணத்தாருக்கு கர்த்தருடைய வசனத்தை பவுல் பிரசங்கிக்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் பெரோயா பட்டணத்தாரை பற்றி நாம் வாசிக்கும்போது அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தார்கள், வேதத்தை ஆராயக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தார், அந்த பட்டணத்தார் தான் பெரோயா பட்டணத்தார், அந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் ஆராய்ந்தார். நேற்று வேதத்தை நாம் அதிகமாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம், இன்றைக்கு நாம் வேதத்தை வாசிக்க வேண்டியதில்லை, நாளைக்கு வாசிக்கலாம். அப்படி தினந்தோறும் வேத வசனத்தை ஆராயக்கூடிய பெரோயா பட்டணத்தார் எத்தனை அருமையான ஒரு மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியான வேதாகமத்திலே விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த எஸ்ரா வேதத்தை ஆராய ஆரம்பித்தார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, வேத வசனத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவது, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைபாடு இருக்கிறது. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு அநேக காரியங்களை புலப்படுத்துகிறது. நம்முடைய ஜீவியத்தை குறித்ததான காரியங்களை வேத வசனம் அங்கே நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. மகனே மகளே, நீ இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய், வேத வசனத்திலே இவ்விதமாகவெல்லாம் எழுதியிருக்கிறது, இதற்கும் உனக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதே என்று வேத வசனம் நம்மை சரிபடுத்துகிறது, நம்மை சரிபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தை நாம் ஆராயும் போதுதான் அந்த நிலைமைக்கு நாம் வருகிறோம். ஆகவே கர்த்தருடைய வேத வசனமானது நம்முடைய ஜீவியத்தை சரிபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் எவ்வளவாக ஆராய வேண்டும். ஆராய நம்முடைய ஜீவியத்தை நாம் கண்டுபிடிக்கிறோம், எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நாம் தேவனுக்கு உத்தமமாக நடக்கிறோமா, தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையை நடத்துகிறோமா என்று சொல்லி ஆராயும் போது தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 119வது சங்கீதத்திலே 19வது வசனத்திலே வாசிக்கும், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவார், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனாலே தான். வாலிபர்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே
எல்லாருமே அதை சரிப்படுத்துகிறார்கள். அதாவது பரிசுத்தமாக வாழுகிறார்கள், சுத்தம் பண்ணுகிறார்கள். ஆகவே வேத வசனமானது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரித்து, நம்முடைய ஜீவியத்திலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி அது புலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே வேதத்தை நாம் ஆராயும் போது தான் வேதபாரகனாகி எஸ்ரா வேதபாரகனாகி எஸ்ரா வெறுமனே ஆராய்கிறவன் மாத்திரமல்ல, அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 10வது வசனத்திலே, அதன்படி செய்யவும், வேத வசனத்தின்படி அவன் செய்கிறவனாக காணப்பட்டான் என்றால் நடக்கிறவனாக இருந்தான். தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவன். ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களை தேவன் அவர் எதிர்பார்க்கிறார், அவர் தேடித் திரிகிறார். தேவனுடைய வசனத்தின்படி இவர்கள் நடக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறார். சங்கீதம் 119 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் உத்தமமான வழியிலே நடக்கிறார்கள், உத்தமர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும்போது தான் நாம் உத்தமர்களாக இருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். வேதம் விதமாக சொல்லுவோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி விதமாய் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எத்தனை அருமையான மேன்மையான ஒரு வார்த்தை. ஆகவே கர்த்தருடைய கட்டளைகளிலே நாம் நடக்கத்தக்கதாக நம்முடைய உள்ளமானது பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். 112வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலே, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருடைய வேத வசனத்திலே கட்டளைகளிலே யார் பிரியமாக இருப்பார்கள்? அதன்படி நடக்கிறவர்கள் தான் பிரியமாக இருப்பார்கள். அதன்படி நடக்க ஆசிக்கிறவர்கள் தான். அவர்களுடைய உள்ளமானது கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரியப்படும் போது தான் அவர்கள் தேவனுடைய வசனத்தின் மேலும் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த வேதபாரகனாகிய எஸ்ரா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டான். அதற்காக தன்னுடைய இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தியிருந்தான். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயமானது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது? ஆகவே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் மிகுந்த நிலைமையிலே நாம் ஆராய வேண்டும் நம்முடைய இருதயத்தை குறித்து. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலைமைக்கு நம்முடைய இருதயமானது காணப்படத்தக்கதாக கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக, சகாயம் செய்வாராக. ஆகவே நம்முடைய இருதயமானது இந்த உலக பிரகாரமான காரியத்திலே நாட்டம் கொள்ளுகிறதோ, இந்த உலகத்திற்குரிய காரியத்திலே செல்லுகிறதோ, அவிதமான ஒரு நிலைமை இல்லாதது, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேதபாரகனாகிய எஸ்ராவை போல நாம் காணப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எஸ்ராவினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வேத வசனத்தை அவன் ஆராய்ந்தது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்ய அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு மற்றவர்களுக்கு அவன் வேத வசனத்தை அவன் போதிக்கிறான். வேத வசனத்தை அவன் மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாக காணப்படும். வேத வசனத்தை மற்றவர்களுக்கு அவன் போதித்தது நிமித்தமாக, தேவனுடைய வேத வசனத்தை கடைபிடித்து அவன் போதித்தது நிமித்தமாக, அந்த நாட்களிலே இருக்கிற ஜனங்களுடைய உள்ளத்திலே கர்த்தருடைய வேத வசனமானது ஆழமாய் கிரியை செய்யக்கூடியதாக காணப்படும். எஸ்ரா தேவனுடைய வேத வசனத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வேத வசனமானது அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய ஜீவியத்திலே ஆழமாய் கிரியை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வேத வசனத்தை கை கொண்டு தியானித்து அதை போதிக்கும்போது
ஜனங்கள் உணர்வடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஜனங்கள் அதை குறித்து உணர்வடைகிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி இவ்விதமாய் அவர்கள் உணர்வடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயரென்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எல்லா ஜனங்களுக்கும் வேத வசனத்தை போதிக்கத்தக்கதாக தேவனுடைய வசனத்தை அடங்கிய தேவனுடைய வசனங்கள் அடங்கிய புஸ்தகத்தை அவன் திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்றால் வேத வசனத்தை அவர்களும் கனம் பண்ணினார்கள். அதற்கு கீழே உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது வேத வசனத்தை அவர்களுக்கு போதித்த போது அவர்கள் உணர்வடைகிறார்கள். ஐயோ, நாங்கள் இந்த வேத வசனத்தின்படி செய்ய எங்களுடைய உள்ளமானது ஜீவியமானது பக்குவப்படாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் பாவ உணர்வடைகிறார்கள். தங்களுடைய ஜீவியத்தை அவர்கள் ஆராய்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எஸ்ராவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதை நாம் இங்கே வாசிக்கிறோம். நாமும் கூட அந்த எஸ்ராவை போல காணப்படத்தக்கதாக கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. எஸ்ரா ஒரு தேறின வேதபாரகனாக, அவன் உத்தம வேதபாரகனாக அவன் காணப்பட்டான். ஆகவே உத்தமமான மனிதனாக அவன் காணப்பட்டது நிமித்தமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார். நாமும் கூட கர்த்தருடைய வேத வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நாம் நடந்து மற்றவர்களுக்கு அதை போதிக்கும் போது அநேகர் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம் மூலமாக அநேகரை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட வேதபாரகனை போல இந்த எஸ்ராவை போல நாம் காணப்படும். கர்த்தர் தாமே நமக்கு பிரவேசிவாராக. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களை வசித்து அந்த வேதபாரகரை பற்றி சொல்லும்போது அந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் ஆயத்தப்படுத்த எஸ்ராவை போல நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த உத்தம அந்த மனிதனை போல நாமும் காணப்படும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக, கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்த அநேகருக்கு இதை கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக, கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, இந்த வேளையிலிருந்து மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேறப்பட்ட நாமத்தினாலே மை பணிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய சபையாக இந்த நாளிலே நாங்கள் கூடி கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் கேட்க முடியாவிட்டாலும் கர்த்தாவே, இந்த யூடியூபின் மூலமாக வேத வசனத்தை கேட்பதற்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கொடுக்கப்பட்ட இந்த வசனங்கள் ஜீவ வசனங்களாக இருக்கிறது. நம்முடைய வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் அவைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாய் கிரியை செய்ய கர்த்தாவே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்ட போது வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். அந்த நாட்களிலே வேதபாரகர் பரிசேயர் எல்லாரும் வெள்ளையடிக்கப்பட்ட சுவரை போல பாத்திரத்திலே வெளிப்புறம் சுத்தமாக இருந்து உள்ளேயோ அசுத்தத்தினாலும் அது அழுக்கினாலும் நிறைந்த ஒரு இருதயத்தை போல காணப்பட்டது. ஆனால் வேதபாரகனாய் எஸ்ராவோ அதிலே மேம்பட்டவனாக காணப்பட்டான். வேத வசனத்தை ஆராய்கிறவனாக இருந்தான், அதன்படி நடக்கிறவனாக இருந்தான், அதை மற்றவர்களுக்கு தெளிவாக போதிக்கிறவனாக இருந்தான், தன்னுடைய இருதயத்தை இவைகளுக்காக பக்குவப்படுத்தி இருந்தான். அவன் உத்தம வேதபாரகனாக, தேறின வேதபாரகனாக இருந்தான். வேத வசனத்தை படித்து அவன் தேர்ச்சி அடைந்தவனாக காண நாங்களும் கூட விதமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தாவே, விதமாய் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பரோயா பட்டணத்தாரை போல வேத வசனத்தை தியானம் பண்ண, அதை ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நீர் உதவி செய்வீராக, நடத்துகிறார். ஆவியானோர் எல்லாமே சகாயம் செய்கிறார்.
கொடுக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. அது கிரியை செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையானது சீக்கிரமாய் திறக்கப்பட்டு கூடி ஆராதிப்பதற்குரிய எல்லா விதமான வழிகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நம்முடைய அன்புள்ள கரங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரப்பட்ட நாமத்தினாலே தாழ்மையோடு சோதரத்தோடு இந்த விண்ணப்பத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.